எவ்ரிவன், வெல்கம் டு அர்ச்சன் ஃபைராக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அர்ச்சன் ஃபைராக்ஸில் எப்படி .comல ஆர்டர் போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் சைனப் போனஸ் ₹100 எப்படி ரிடம் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே அர்ச்சன் ஃபைராக்ஸுங்கிறத கூகுளில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம வெப்சைட் லோட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூஸ்லேயே தெரியும் நம்ம எந்த அளவு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து கஸ்டமருக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கோன்ட்டு. இது கீழே வந்தீங்கன்னா அர்ச்சன் ஃபைராக்ஸ் .com சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கீழே மை அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் மேலே இந்த 3 டேப்லெட் காலமுக்கும் இதை சைன் அப்புங்கிற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி கஸ்டமர் வந்தீங்கன்னா லாகின்ங்கிறதுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மகிட்ட அக்கௌண்ட் இல்லை, இப்போ நியூ யூஸராக உள்ளே வரும். இப்போ சைன் அப் கொடுத்துட்டு அவங்க ஃபோன் நம்பர் அடிங்க. 1 2 3 4. இதில் கீழே ரிமெம்பர் மீ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தடவை லாகின் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ரிமெம்பர் ஆகிக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஓடிபி வரும். இப்போ ஒரு சில பேருக்கு ஓடிபி நமக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக வரும், இல்லை நம்ம மெசேஜை பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ எனக்கு மெசேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்திருக்கு 507446 507446. ஒரு சில பேருக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வரும், ஒரு சில பேர் நோட்டிஃபிகேஷன் வரலன்னா உங்கள் மெசேஜ் ஆப்பில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை ரெஜிஸ்டர் கொடுத்துட்டு இல்லை சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மை அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த யுவர் வேலட் பேலன்ஸ் ₹100 ஏறிடும். அதாவது நம்ம நியூ யூஸராக நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த ₹100 உள்ளே ஏறிடும். இப்போ நம்ம எப்படி இதில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறங்கிறத பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து மொத்தம் 2 டைப் இருக்குது. எப்படி வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பட்டன் உள்ளே வந்துடும். நீங்கள் டேரெக்டாக இப்படி ஸ்க்ரோல் பண்ணி ப்ராடக்ட்ஸை பார்த்தும் ஆட் கார்டு கொடுத்தும் இது பண்ணிக்கலாம். ஆட் கார்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஐட்டம் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இல்லை நான் கேட்டகரி வைஸ் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அதில் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஏரியல் ஷார்ட் கிளிக் பண்ணுறோம்னா இப்போ இந்த மாதிரி டேரெக்டாக பைப் ஐட்டம் மட்டும் எனக்கு ஆர்டர் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரைஸ் லிஸ்ட் மூலமாக பார்த்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ டவுன்லோட் ப்ரைஸ் லிஸ்ட் 2024 இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா ப்ராடக்ட் ஓவரால் வெப்பேஜுக்குள்ளே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே இல்லை ஷோ ஆகும். அது ஷோ ஆகிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 12 ஷார்ட் கிராக்லிங் இப்போ போட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இதோடது கிளிக் ஆகும். ஆட் கார்டு கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோகோ அனுப்புனீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹோம் பேஜ் வந்துடும். இந்த குயிக் பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவரால் இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ ஈஸியாக நம்ம ஆட் கார்டு கொடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கலர் ஸ்மோக் இருக்குது. கலர் ஸ்மோக்கோட இமேஜ் வந்து டக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பட்டன் அமைக்கிறீங்கன்னா கேமரா மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் பட்டன் ஷோ ஆயிரும். இப்போ ரன் செக்கர் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜ் பட்டன் ஷோ ஆகும். ஓகே அப்படின்னு பார்த்துட்டு இல்லை ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கீழே வந்து மெசேஜ் ஒரு ஐட்டம் ஆடட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த இப்போ சோட்டா பீம் இது பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்லோ இதாகும். வாணிதா ஐபிஎல் இப்போ நான் இந்த ப்ராடக்ட் ஆர்டர் போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஐட்டம் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஃபோம் கேட்டகரி ஆட் கார்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த கார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கார்ட் ஆப்ஷன் உள்ள இதில் என்னென்ன ஆர்டர் போட்டிருக்கீங்கன்னா ஒரு இனிஷியல் செக்அப் மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? இனிஷியல் செக்அப் மாதிரி பண்ணிட்டு கண்டினியூ ஷிப்பிங் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரஸ் கொடுக்கணும். ஓகேவா? உங்களோட எந்த டெலிவரி லொக்கேஷன் வேணுமோ அந்த டெலிவரி லொக்கேஷன் கொடுத்துருங்க. கண்ட்ரி இந்தியா, எந்த ஸ்டேட்டு தமிழ்நாடு, சிட்டி சிவகாசி, போஸ்டல் கோடு உங்கள் பின்கோடு எந்த பின்கோடுக்கு ரீச் ஆகணும், ப்ளஸ் உங்கள் ஃபோன் நம்பர். இந்த ஃபோன் நம்பர் வந்து கரெக்டாக கொடுங்க. அப்போ தான் உங்கள் பார்சல் வந்து போடுறதுக்கும் சரி உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கும் சரி ஈஸியாக இருக்கும். கொடுத்தாச்சு. இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸை கிளிக் பண்ணிக்கணும் எந்த இதுக்கு டெலிவரி ஆகணும்னு சொல்லிட்டு. இப்போ கண்டினியூ பேமெண்ட் கொடுத்துக்கோங்க. கண்டினியூ பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கேஷ் ஆன் டெலிவரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்ளை ஃப்ரம் மை வேலட் ₹100 அப்படின்னு இருக்கும்.
இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ் வந்து மைனஸ் ஆயிரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் பாலிசின்னு கொடுங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா என்ன கேட்குன்னா ஹேவ் யூ ஹேவ் அ கூப்பன் கோட் அப்ளை ஹியர்னு இருக்கும். நம்ம கூப்பன் கோடு பார்த்தீங்கன்னா அர்ச்சன் 123 இந்த கூப்பன் கோடை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 189 ருபீஸ் மைனஸ் ஆயிருக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் மை ஆர்டர்னு கொடுங்க. கேஷ் ஆன் டெலிவரி போட்டு கம்ப்ளீட் மை ஆர்டர்னு கொடுங்க. இதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே பாருங்கள், உங்களுக்கு வந்து கூப்பன் கோட் டிஸ்கவுண்ட் 189 வந்து நம்ம கூப்பன் கோடு மூலமாக டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. பெய்டு யூசிங் வேலட், அதாவது நம்ம சைன் அப் போனஸ், நம்ம எவ்வளோ நம்ம புது நியூ யூஸராக ஜாயின் பண்ணினாலும் நமக்கு அந்த 100 ருபீஸும் நமக்கு மைனஸ் ஆயிடுச்சு. இதே தான் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபரல் பண்ணீங்க, அது மூலமாக உங்களுக்கு 100 கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அந்த 10 ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ருபீஸ் கிடைக்கும். அந்த 1000 ருபீஸ் வந்து நீங்கள் ஒரு 3000 ரூபாய்க்கு ஆர்டர் போனீங்கன்னா அதில் வந்து நீங்கள் இது பண்ண வேண்டியது வெறும் 2000 தான். அந்த 1000 ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் ஆயிரும், லெஸ் ஆயிரும். இப்போ இதே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனே செக் பண்ணிக்கலாம். நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். இதை நான் பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி மூலமாகவும் வரும். நமக்கு எவ்வளோ ரூபாய்க்கு ஆர்டர் போட்டுருக்கோம், இது உங்களோட இன்வாய்ஸையுமே இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னென்ன ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா, டெலிவரி டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இதில் என்ன பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடும் நமக்கு வந்து. தேங்க்யூ.